வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம் 2025 மற்றும் 26 முக்கிய அப்டேட்டை தான் நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 வரக்கூடிய அந்த அறிவிப்புகள் என்னவா இருக்கும், 2025 நடந்த டிசிசியோடைய நியமனம் தடையா, நியமனம் ரத்து செய்யப்படுமா, நியமனம் போடுவாங்களா போட மாட்டாங்களா என்பவனை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலாக நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட 3274 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே பார்த்திங்கன்னா 2025 செய்முறை தேர்வு, எழுத்து தேர்வு எல்லாமே நடத்தப்பட்டது. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டாங்க. இந்த முடிச்சிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா கடந்த டிசம்பர்லேயும் செகண்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் எடுத்தாங்க. அதுவும் முடிச்சுட்டு இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் எப்பொழுது இவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியிட போகிறாங்க அப்படின்ற கேள்விகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. ஸோ டிசிசியோடைய நியமனத்தில் எப்பொழுது இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்ரு கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எல்லோருமே பார்த்திங்கன்னா இந்த டிசிசியோடைய நியமனம் குறித்த ஒரு மிகப்பெரிய அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த டிரைவர் கண்டக்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 10,000 பேருக்கு மேற்பல செய்முறை தேர்வில் அட்டன் பண்ணிவிட்டு இந்த பணி நியமன ஆணைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவர்கள் எல்லோருக்குமே வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல செய்தி அப்படின்னா இதுதான் உங்களுக்கான ஒரு நல்ல செய்திங்க. ஸோ டிசிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டரை இந்த 2025 அதிக அளவு எடுக்க போவாங்கன்னு நினச்சி வெறும் 3274 பேருக்கு தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரும் வரல. ஸோ ஒரு தேர்தல் காரணமாக அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியீட்டில் தள்ளி போகுமா அப்படின்னு எல்லோருமே கேட்குறாங்க. நிச்சயமாக தேர்தல் காரணமாக தள்ளி போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேர்தல் காரணமாக அப்பாயின்மெண்ட் லெட்டரு வெளியிட வராங்க. ஒருவேளை தேர்தல் தேதிகள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி முதல் வாரம் இல்லை 2வது வாரத்தில் வெளியிட்டால் அதன் பிறகு போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வருவது கடினம். ஒரு வேளை தேர்தல் எல்லாமே முடிஞ்ச பிறகு ஏப்ரல் மே முடிஞ்சிட்டு மே இறுதியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேர்தல் ஆண்டு அப்படின்றதுனால எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பயத்தில் இருக்காங்க. நம்முடைய போக்குவரத்து கழக டிரைவர் சொந்தங்களே கவலையப்பட வேண்டாம். உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி விரைவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக வெளியிட போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் 2025 மற்றும் 26 புதிய காலி பணியிடங்கள், ஸோ 2026 புதிய காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்றத எடுக்க மாட்டாங்க. இனி டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. மக்களே, டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு உங்களை இப்போந்தே தயாராகிக்கோங்க. ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை தனித்தனியாக எடுத்து வைத்துக்கோங்க மக்களே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து உங்களுக்கு மட்டும்தான் பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ டிரைவிங் லைசன்ஸும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்க ஆர்டிஓ அலுவலகம் மூலமாக எடுத்துக்கலாம். ஒருவேளை டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது முடியும், கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை பெற்ற பிறகு கண்டக்டர் லைசன்ஸை எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.